2 டேஸ் பேக் இந்த லைவ் என்ட்ரியை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஹோப் யூ மேட் சம் ப்ராஃபிட்ஸ். இப்போ அது எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னு பார்ப்போம். வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து டே செஷன் குறைஞ்சிக்கோங்க. ஓகேவா? 2 டே செஷன் குறைஞ்சிட்டோன்னா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வால்யூம் இருக்கா? நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் பாருங்கள், எனக்கு இந்த வால்யூம் ஸ்பைக்கில் தான் டச் பண்ணி இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். இதில் இன்னொரு ட்ரேட் வந்து எடுக்க மாட்டோம். ஸ்பாட்டும் ஃபியூச்சர்ஸும் எனக்கு அலைனாக இருந்தால் தான் அந்த ட்ரேடுக்கே போவேன், இல்லைனா போக மாட்டேன். ஸ்பாட்டில் பாருங்கள், அதே சப்ளை ஜோனில் டச் பண்ணி இறங்கியிருக்கா அந்த டே. அதே மாதிரி எனக்கு இங்கே ஒரு 2 இடத்துலையும் வால்யூம் ஸ்பைக் இருக்கா? ஸோ இது ரெண்டும் எனக்கு ஒரு டிமாண்ட் ஜோன். இப்போ இந்த 2 டிமாண்ட் ஜோனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜோன் இப்படி தான் ட்ரேட் பண்ண போகிறேன். எனக்கு டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேலே ஓவர்லாப் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஃபியூச்சர் ஸ்டார்ட்லேயும் அதே தான் பண்ண போகிறேன். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்குது ஃபியூச்சர் ஸ்டார்ட்டில். பட் இங்கே என்ன இருக்குது, எனக்கு வால்யூம் ஏரியா ஹை இருக்குது. ஸோ இது எனக்கு ஆல்ரெடி ஓவர்லாப் ஆகிறதோட இது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து இப்படி வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது 2 ஜோனில் எது வந்தாலும் நான் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, சரி இங்கே பாருங்கள், ஒரு 1:1.5 எய்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 1:1.5 எய்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1:2 கூட எய்ம் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் 1:1.5 ஓகேங்களா? நான் எய்ம் பண்ணது வந்து 1:2 தான். ஒரு 1:1.5 வச்சுக்கோங்க. சப்போஸ் அங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்கள் இங்கே ஒரு 1:3 கூட போகலாம். ஏன்னா இது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் கம்மி. ஓகே, இந்த மாதிரி ஒரு 1:3 கூட நீங்கள் போயிருக்கலாம். ஓகே, ஏன் இந்த ட்ரேடு போடணும்னா நிஃப்டியும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் எனக்கு அலைன் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் அதே தான். ஒரு 1:1.5 வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இங்கே கூட ஒரு என்ட்ரி போயிருக்கலாம். ஓகேவா? எதனா டவுட்ஸ் இருக்கா? நான் இப்போ இந்த என்ட்ரி போவேனான்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் போவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, திருப்பி ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் எடுங்க. இந்த டேக்கு வரைங்க. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே வரைஞ்சிங்கன்னா, இங்கேயும் வால்யூம் இருக்குது, இங்கேயும் வால்யூம் இருக்குது. ஸோ மேபி இங்கே ஒரு பை வந்தால் போவேன். ஸோ என்னோட என்ட்ரி எங்கே இருக்கும்னா, இங்கே இருந்து ஒரு 1:2 இருக்கு. ஓகேவா? இதுதான் என்னோட என்ட்ரியாக இருக்கும்.